சட்டத்தின் முக்கியத்துவம் பற்றி நாம் ஒரு சிறிது காணலாம். புத்தகத்தில் இருக்கும் விதிகள் மட்டும் அல்லாமல் அது ஒரு நாகரீக சமூகத்தின் முதுகெலும்பாக சட்டம் விளங்குகிறது. சட்டம் இல்லை என்றால் எங்கும் அமைதி இருக்காது, அராஜகம்தான் இன்றும். பலம் பொருந்தியவர்களிடமிருந்து பலவீனர்களை பாதுகாக்கும் கேடயமாக சட்டம் விளங்குகிறது. பணக்காரன், ஜாதி, மதம் என எவ்வித பாகுபாடும் இல்லை, அனைவரையும் சமமாக நடத்தும் ஒரே கருவி சட்டம் மட்டுமே. சட்டம் என்பது சமூக மாற்றத்திற்கான மிகச்சிறந்த ஆயுதம். அதை ஒரு நாட்டின் ஜனநாயகம் தழைப்பதும் மக்களின் அடிப்படை உரிமைகள் காக்கப்படுவதும் சட்டத்தின் வலிமையால் தான் நடக்கிறது. இந்நேரத்தில் நீங்கள் உங்களுடைய சிறந்த பணியை தொடங்கும் முன்பு உங்கள் வாதங்களில் எப்பொழுதும் உண்மையையும் நேர்மையையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். தொடர்ந்து கற்க வேண்டும். சட்டம் என்பது தினமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. எனவே அது ஒரு கடல் போல் இருப்பதால் ஒவ்வொரு நாளும் அதை நாம் புதுப்பித்துக் கொள்ள நம்மை நாம் தயாராக்கிக் கொள்ள வேண்டும். ஏழைகளுக்கு சேவை. உங்களால் முடிந்தவரை ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவிகள் கொடுப்பதிலும் அவர்களுக்கு பணியாற்றுவதிலும் உங்களை நீங்கள் முன்னெடுத்துக் கொள்ளுங்கள். என் வாழ்க்கையில் மிகவும் ஒரு நிம்மதியை தரும் விஷயமாக அது உங்களுக்கு மாறும். நீங்கள் அனைவரும் நீதிமன்றங்களிலும் சிறந்த நீதிபதிகளாகவும் மற்றும் பல சட்ட வல்லுநர்களாகவும் பல்வேறு துறைகளில், ஏனென்றால் இங்கு சட்டம் படித்தவர்களுக்கு மிக பரந்த வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. உங்களுடைய தேவை மிக அதிகமாக இருக்கிறது. எல்லா துறைகளிலுமே சட்டம் படித்தவர்களை கட்டாயம் தேவையாக கருதுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக இருப்பதற்கு சட்டம் படித்தவர்களே அவர்கள் ஏதாவது ஒரு இடத்திலாவது அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகின்றனர். உங்கள் முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்ந்து, உங்கள் பொறுப்பை உணர்ந்து, உங்கள் அறிவை நீங்கள் இன்னும் கூர்மையாக்கிக் கொண்டு ஒவ்வொரு நாளும் சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் அதோடு சேர்ந்து நீங்களும் முன்னேறி வாழ்வில் எல்லாவற்றையும் பெற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சட்டக் கொள்கை, நிர்வாக பொறுப்பு, நீதி அணுகல் மற்றும் இளம் சட்ட பட்டதாரிகளின் பங்கு குறித்து வழங்கிய தெளிவான வழிகாட்டுதலுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள் அம்மா. அடுத்தபடியாக, சார்பின்றி ஆராய்ந்து எவரிடத்திலும் நடுநிலைமையுடன் நியாயத்தை தேர்ந்து செய்வதே நீதிமுறை. நீதியின் பெருமை தீர்ப்பின் அதிகாரத்தில் மட்டுமல்ல, அதன் காரணங்களின் வெளிப்படை தன்மையிலும் சமத்துவத்தின் மீதான உறுதியிலும் பொதுமக்கள் வைக்கும் நம்பிக்கையிலுமே உள்ளது. நீதித்துறையில் தமது உயரிய பணியை நிறைவு செய்த பின்பும் சட்ட கல்விக்கும் இந்த நிறுவனங்களுக்கான வழிகாட்டுதலுக்கும் பங்களித்து வரும் மாண்புமிகு நீதியரசர் திரு வி. பாரதிதாசன் அவர்கள், முன்னாள் நீதியரசர், தலைவர், பல்கலைக்கழக ஒருங்கிணைப்பாளர் குழு அவர்களை பட்டதாரிகளுக்கு வாழ்த்துறை மற்றும் வழிகாட்டு முறை வழங்க மிகுந்த மரியாதையோடு அழைக்கிறோம். சென்னை சட்டக்கல்லூரியின் 5வது பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியிலே தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற மாண்புமிகு எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் நிர்மல்குமார் அவர்களே, டாக்டர் அம்பேத்கர் சட்டப்பல்கலைக்கழகத்துடைய பதிவாளர் சகோதரி ஜோதி ரமேஷ் அவர்களே, சட்டத்துறை செயலாளர் சகோதரி சுமதி அவர்களே, சென்னை சட்டக்கல்லூரியுடைய முதல்வர், இங்கே வரவேற்பு விழாக்கு சென்றிருக்கின்ற சகோதரி காயத்ரி அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, செங்கல்பட்டு மற்றும் தருமபுரி சட்டக்கல்லூரியின் முதல்வர்களே, திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் ராஜ்குமார் அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, இந்த பட்டம் பெற இருக்கின்ற இளைஞர்களே, நண்பர்களே, அவருடைய குடும்பத்தாரே, இந்த அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை சட்டக்கல்லூரி கல்லூரி முதல்வர் கேள்வி அவர்கள் கூறியது போல 135 ஆண்டுகள் மிகவும் பெருமையும் புகழும் பெற்ற ஒரு கல்லூரி.
இந்த கல்லூரியிலிருந்து தான் எத்தனையோ சட்ட மேதைகள் உருவாகி இருக்கிறார்கள். மிக சிறந்த அரசியல்வாதிகளும் இந்த சட்டக்கல்லூரியில் தான் உருவாகி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெருமைமிகு கல்லூரியில் சட்டம் பயின்று இங்கு சட்டம் பெற வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் முதற்கண் வாழ்த்துகிறேன். 2023க்கு முன்பே சட்டப்படிப்பு முடித்தவர்கள் தான் இன்று இந்த சட்டம் காண வந்திருக்கிறீர்கள். இந்த நிலையிலே அத்தனை பேரும் உங்களை வழக்கறிஞராக பதிவு செய்து கொண்டு ஏதோ ஒரு நீதிமன்றத்திலே இப்போ வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இந்த வழக்கறிஞர் தொழிலில் இப்போது இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சவால் என்று சொன்னால் போலி வழக்கறிஞர். கடந்த மாதம் உச்ச நீதிமன்றத்தில் பார் கவுன்சில் தாக்கல் செய்த ஒரு அறிக்கையில் இந்தியா முழுவதும் இருக்கின்ற வழக்கறிஞர்களின் மொத்த எண்ணிக்கை 18 லட்சம். அதில் 30லிருந்து 40% வழக்கறிஞர்கள் போலி வழக்கறிஞர்கள் என்று இங்கே பார் கவுன்சில் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது. ஏறத்தாழ 6லிருந்து 7 லட்சம் வழக்கறிஞர்கள் போலி வழக்கறிஞர்களிலே இந்த நீதிமன்றங்களிலே வழக்காடி கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். இன்று இந்த வழக்கறிஞர்கள் மேலே சமுதாயத்திலே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை இது போன்ற போலி வழக்கறிஞர்களால் தான் ஏற்படுகிறது. அவர்களை எதிர்த்து நீங்கள் போராடினால்தான் நீங்கள் இந்த சமுதாயத்தை மட்டும்தான் உங்களையும் காப்பாற்றிக் கொள்ள முடியும். வழக்கறிஞர் தொழில் என்பது ஏதோ வக்கீல் முடித்தோம் போய் கோர்ட்டில் வருமா ஏதோ பேசணும் இதெல்லாம் இல்லை. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கடுமையாக உழைத்தால்தான் நீங்கள் இந்த தொழிலை முன்னுக்கு வர முடியும். வெறும் உழைப்பு மட்டும் போதாது, ஒழுக்கமும் நேர்மையும் கலந்த ஒரு உழைப்பு வேண்டும். ஒழுக்கமும் நேர்மையும் இருந்தால்தான் இந்த தொழிலை நிரந்தரமாக நிலைத்திருக்க முடியும். இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு வக்கீல் வந்தார், இன்சூரன்ஸில் கேட்ட போட்டார், கார் வாங்கினார், பென்ஷன் வாங்கினார், அது போகிறாரு இதை போகிறாருன்னு பார்த்தா கொஞ்சம் முதல்ல பார்த்தா ஃபஸ்ட் ரூட்டில் அப்படி தான் தெரியும். காலப்போக்கில் வந்து அவங்களாம் நிற்க முடியாது, தொழில் நிற்க முடியாது. யார் உண்மையாக நேர்மையாக உழைத்து முன்னேறுகிறாரோ அவர் தான் கடைசி வரைக்கும் தொழில் வக்கீலாக இருக்க முடியும். நாங்களுடைய 35 ஆண்டு காலம் வழக்கறிஞராக நீதிபதியாக பணியாற்றி இருக்கிறேன். என்னுடைய அனுபவத்தை நான் எத்தனையோ பேரை பார்த்துக்கிறேன். இது மாதிரி திடீர்னு வரவங்க திடீர்னு போடுவாங்க. அதனால உழைப்பு, கடினமான உழைப்பு வேணால் அவங்க கிறிஸ்டாக போல லாசரிக்கிறது போல லா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. புது சட்டங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு சொன்ன தீர்ப்பு நாளைக்கு உச்ச நீதிமன்றத்தில் போய் மாறுபடுகிறது. அதனால் நீங்கள் கூட அப்டேட் பண்ணிக்கணும், டெய்லி அப்டேட் பண்ணணும், டெய்லி படிக்கணும். வக்கீலாக இருந்து டெய்லி படித்தால்தான் தொழிலில் வந்து நீங்கள் உங்களுக்கு நிலைத்து நிற்க முடியும். உங்களுடைய வருகின்ற அந்த வழக்காளிகளுக்கு உண்மையான ஒரு வழிகாட்டுதலை தர முடியும். ஆகவே கடின உழைப்பும் நேர்மையான உழைப்பு இரண்டும் தான் உங்களை இந்த தொழிலுடைய உச்சத்தை கொண்டு செல்லும். இப்போது பரவலாக ஒரு எல்லாருமே ஒரு பேச்சு இருக்குது, இந்த ப்ரொஃபஷன் வந்து ஓவர் க்ரௌடட், எல்லா நீதிமன்றங்களிலும் பெரிய வக்கீல்களுக்கு கூட்டம் அதிகமாகிடுச்சு. அது ஒரு வகையில் உண்மைதான். இந்த ப்ரொஃபஷன் கொஞ்சம் ஓவர் க்ரௌடட் தான். ஆனால் க்ரௌடெல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டமாக தான் இருக்குது. டாப்பில் க்ரௌடு இருக்குது, டாப்பு வேக்கண்டாக தான் இருக்குது. நீங்கள் டாப்புக்கு போகணுன்னா கஷ்டப்பட்டு உழைச்சா டாப்புக்கு போயிடலாம். டாப்புக்கு போனீங்கன்னா அப்புறம் வேறு எல்லாம் வக்கீங்கன்னா எவ்வளோ ஃபீஸ் வாங்கினாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. எவ்வளோ அந்த அளவுக்கு நீங்கள் போகணுன்னா உழைக்கணும். திடீர்னு ஒரு நாள் மேலே போய் பார்க்க முடியாது. அதில் கடின உழைப்பு வேண்டும், நேர்மை வேண்டும். இந்த தொழிலில் நீங்கள் இரண்டையும் கடைபிடித்து வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
நீதியின் மாண்பு, அரசியலமைப்பு சிந்தனை மற்றும் சட்டத் தொழிலின் பொறுப்பு குறித்து ஆழமான வழிகாட்டுதலை மாணவர்களுக்கு வழங்கியதற்காக மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கு எங்கள் பணிவான நன்றிகள். அடுத்து நாம் அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான நிகழ்வு, கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு என்கிறது வள்ளுவம். செயலுக்குரிய கருவி, காலம், நடைமுறை மற்றும் அரிய செயலை நிறைவேற்றும் திறன் ஆகியவற்றை தன்னகத்தே கொண்டது அமைச்சின் தலைமை. சட்டத்தின் நோக்கம் ஒழுங்கை மட்டும் உருவாக்குவது அன்று, மனித மாண்பை பாதுகாப்பது, உரிமைகளை உறுதிப்படுத்துவது, வாய்ப்புகளில் சமத்துவத்தை விரிவுபடுத்துவது, நீதியை மக்களின் அருகில் கொண்டு செல்வது. சட்டம் என்றாலே பவர் என்று சொல்லுவாங்க. அதனால்தான் நம் மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்கள், நமது முதல்வர் அவர்கள் சட்டத்துறை மற்றும் எரிசக்தி துறை என 2 துறையை கொடுத்திருக்கிறார் போலும். அதிகாரம் பதவியால் கிடைக்கலாம், ஆனால் ஒருவருக்கு கிடைக்கும் அங்கீகாரம் பொது நலனுக்காக பயன்படுத்திய அதிகாரத்தால் மட்டுமே கிடைக்கும். சட்டத்துறையின் அமைச்சராக பதவியேற்ற நாள் முதல் சுற்றி சுழன்று பணி செய்யும் அமைச்சர் தினம் தினம் பல்வேறு பொதுமக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து அதற்கான தீர்வை உடனடியாக செய்து கொடுக்கும் தகைசால் பெருமகனார். இவ்விழாவின் பட்டமளிப்பு விழா பேருரை வழங்க திரு CTR நிர்மல்குமார் மாண்புமிகு எரிசக்தி வழங்கல் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் அவர்களை தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்களையும் மிகுந்த மரியாதையோடு அழைக்கிறேன். சென்னை டாக்டர் அம்பேத்கர் சட்டக் கல்லூரி 5வது பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை சட்டக்கல்லூரி பட்டமளிப்பு விழான்னு சொல்லிட்டு உங்களை மாதிரியே தான் நானும் என்ன ஆந்திராவுக்கு கொண்டு வந்து விட்டீங்கன்னு சர்ப்ரைஸ் ஆனேன். என்ன சென்னை நம்ம சட்டக்கல்லூரி பட்டமளிப்பு விழா சென்னையில் தான் இருக்குன்னு நினைச்சேன். கடைசியில் ஆந்திரா பாடலுக்கு கொண்டு வந்து சென்னைன்னு சொன்னீங்க. அப்பதான் தெரியுது நீங்களாம் என்ன மாதிரி தான் சர்ப்ரைஸ் ஆயிருப்பீங்க. கவுன்சிலிங்ல எடுத்துட்டு சென்னைக்கு சட்டக்கல்லூரியில் சேர்ந்துருப்பீங்க. கடைசியில் பேரண்ட்ஸோட பெட்டி எடுத்துட்டு வந்தோம்னா எங்க காலேஜ்னா 4 பஸ் 5 பஸ் மாறி கடைசியில் வந்தா எங்க காட்டுக்குள்ள இறக்கிட்டாங்கன்னு இருக்கும். சாதாரணமாக அரசு இயந்திரம் ஒரு முடிவுகளை எடுக்கும் பொழுது, ஒரு சின்ன முடிவு எடுக்கும் பொழுது, ஒரு தவறு செய்யும் ஒரு சின்ன பிள்ளைய அதுக்கு சின்ன தவறா இல்லை என்ன நோக்கத்தில் எடுக்கிறாங்கன்னு தெரியல. அது எத்தனை ஜென்ரேஷன், எத்தனை தலைமுறை, எத்தனை 1000 பேரை பாதிக்குதுன்னு ஒரு